உண்ண உணவில்லை, உடுக்க உடையில்லை, இருக்க இடமில்லை என்று அடிப்படை வசதிகள் எதுவும் கிடைக்காமல் விரக்தியின் விளிம்பில் வாடி வருகின்ற நிலையில் அரசு ஊழியர்களுக்கென்று கோடிகளை கொட்டி குடியிருப்புகளை அமைத்தால் அக்கறை கொள்ளாதவர்களால் அழிவின் பிடியில் சென்று கொண்டிருக்கிறது. அரசின் பணமும் விரயமாகிக் கொண்டிருக்கிறது. தமிழகத்திலேயே அரசு ஆவணங்களை அச்சிடும் மத்திய அரசிற்கு சொந்தமான அச்சகம் உள்ள ஒரே இடம் கோவை மாவட்டம் பிரஸ் காலனியில் உள்ள இந்திய அரசு அச்சகம் மட்டுமே. கடந்த 1964ஆம் ஆண்டு சுமார் 132 ஏக்கர் பரப்பளவில் இந்த அரசு அச்சகம் ஆரம்பிக்கப்பட்டது. இந்தியாவில் உள்ள அரசிற்கு சொந்தமான 16 அச்சகங்களில் தமிழகத்தில் இருக்கும் ஒரே அச்சகம் என்ற பெருமையை பெற்ற இந்த அச்சகத்தில் மத்திய மாநில அரசின் ஆவணங்கள் தவிர குன்னூர் வெலிங்டனில் உள்ள இந்திய ராணுவத்தின் ஆவணங்கள், அஞ்சலக ஆவணங்களும் உள்ளிட்ட பல அரசு ஆவணங்கள் அச்சிடப்பட்டு வருகின்றது. தொடக்கத்தில் 60 பேர் மட்டுமே பணிபுரிந்த அச்சகத்தில் படிப்படியாக பணியாளர்கள் அதிகரிக்கப்பட்டு சுமார் 1100 பேர்களுக்கு மேல் 2 ஷிப்ட் நேரமாக பணியாற்றி வந்தனர். அதனைத் தொடர்ந்து அச்சக ஊழியர்களுக்கென்று தனி அடுக்குமாடி கட்டிடங்கள் கட்டப்பட்டு அஞ்சலகம், மின்சார அலுவலகம், குடிநீர் வாரியம், ரேஷன் கடை, பூங்கா, பேருந்து நிறுத்தம் என்று அனைத்து வசதிகளும் அமைத்துக் கொடுக்கப்பட்டன. அது மட்டுமல்லாமல் தமிழகத்திலேயே முதல் முறையாக கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கப்பட்டு உரத்திற்கும் செடி கொடிகளுக்கும் பயன்படுத்தப்பட்டன. சீராக இயங்கிக் கொண்டிருந்த அச்சகத்தில் மத்திய அரசின் நவீனமயமாக்கும் கொள்கையால் பெரும்பாலான ஊழியர்கள் விருப்ப ஓய்வு பெற்று வேறு இடங்களுக்கு குடிபெயர்ந்து விட்டதால் 1000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பணியாற்றிய இந்த அச்சகத்தில் தற்போது 90 பணியாளர்கள் மட்டுமே பணியாற்றி வருகின்றனர். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாளர்கள் காலி செய்த வீடுகள் பாழடைந்து இவர்களுக்காக அமைக்கப்பட்ட பூங்கா, மருத்துவமனை போன்றவை செயலிழந்து அப்பகுதியும் முட்புதர்களாக மண்டி சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறிப்போனது. பிரஸ் காலனிக்குள்ள கிட்டத்தட்ட 340 வீடுகள் இங்கே பிரஸ்குள்ள இருக்கு. இங்கே இருந்த இந்த வீடே கிடைக்காம நிறைய பேர் இதுக்காக நீதிமன்றத்தில் போய் கூட இந்த வீட்டுகள் எல்லாம் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. அப்படி இருந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடம் இன்னைக்கு வெறும் 90 பேர் தான் இங்கே இருக்கிறாங்க. மீதி எல்லாம் என்னாச்சு காலியாக இருக்கிறதுனால சமூக விரோதிகளுடைய நடமாட்டம் இங்கே ரொம்ப ஜாஸ்தியாகி போச்சு. நன்மைகளின் வளர்ச்சியில்தான் நாட்டின் வளர்ச்சியை இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு ஒவ்வொருவரும் சிந்தித்து செயல்பட்டால் அரசின் சொத்து சிதலடைந்து பணமும் விரயமாகி போய்கொண்டிருக்காது. பாழடைந்து வரும் அரசுடைமைகள் சமூக விரோதிகளால் பாதகமான செயல்களுக்கு பயன்படுத்தப்பட்டு சமூகத்திற்கு கேடு விளைவிக்க அடித்தளமாக அமைந்து விடுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் அழிவு செயல்களை அப்புறப்படுத்தி ஆக்கங்களை படைக்கலாம். லோட்டஸ் செய்திகளுக்காக பெரியநாயக்கன் பாளையத்திலிருந்து ரமேஷ்குமார் மற்றும் நாகேஸ்வரி சவுந்தரராஜன்.